இந்திய கிரிக்கெட் அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றுள்ள ஷிகர் தவான் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் மற்றும் உள்ளூர் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்துள்ளார். இந்திய அணியில் இடம்பிடிக்க கடுமையான போட்டி தொடர்ந்து நிலவுவதாலும் இளம் வீரர்களின் வருகை அதிகரித்து காணப்படுவதாலும் தொடர்ந்து அணியில் இடம் கிடைக்காமல் இவர் தவித்து வந்தார். 2010ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரின் மூலம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமான தவான் கடைசியாக 2022 இல் வங்கதேசத்திற்கு எதிராக தமது கடைசி ஒருநாள் போட்டியை விளையாடியிருந்தார். இந்த நிலையில் திடீரென தனது ஓய்வை அறிவித்துள்ளார். மன அமைதியுடன் இருக்கிறேன். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டுமே இருந்தது. இந்தியாவுக்காக விளையாட வேண்டும் என்பதுதான் அது. அதை நான் செய்துவிட்டேன். எனது பயணத்தில் எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டில் இருந்து நான் ஓய்வை அறிவிக்கிறேன். எனது ஓய்வை அறிவிக்கும் இந்த தருணத்தில் மன அமைதியுடன் இருக்கிறேன். ஏனெனில் நான் நாட்டுக்காக நிறைய விளையாடி இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பிசிசிஐ மற்றும் டெல்லி கிரிக்கெட் அமைப்புக்கு நன்றி. அதேபோல் இத்தனை ஆண்டுகளாக அன்பை அளித்த ரசிகர்களுக்கும் நன்றி. தற்போது இந்தியாவுக்காக விளையாட முடியவில்லை என நான் வருத்தப்படவில்லை. இதுவரையில் 37 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள ஷிகர் தவான் 2315 ரன்கள் எடுத்துள்ளார். இதில் 7 சதங்களும் 5 அரை சதங்களும் அடங்கும். அதிகபட்சமாக 190 ரன்கள் எடுத்துள்ளார். இதே போன்று வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக T20 போட்டியில் அறிமுகமான ஷிகர் தவான் கடைசியாக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான T20 போட்டியில் விளையாடினார். பின்னர் இளம் வீரர்களின் வருகையால் ஏற்பட்ட கடும் போட்டியின் காரணமாக தொடர்ந்து அணியில் இடம் கிடைக்காமல் தவித்து வந்தார். இந்த நிலையில் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காத நிலையில் சர்வதேச மற்றும் உள்ளூர் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். நீங்கள் என்றுமே எங்கள் உள்ளத்தில் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.